வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம மாடி தோட்டத்தில் ட்ராகன் ஃப்ரூட் பிளான்ட்டு எவ்வளோ ஈஸியாக வளர்க்கலான்னு பார்க்கலாமா? வாங்க பார்க்கலாம். உங்களுக்கும் மாடி தோட்டத்தில் இந்த மாதிரி ட்ராகன் ஃப்ரூட்ஸ் நிறைய பறிக்கணும்னு ஆசை இருக்கா? ஆமாங்க, இந்த வெயில் காலத்தில் தான் இந்த ட்ராகன் ஃப்ரூட் நிறைய காய்க்கும். அதை நம்ம வீட்லேயே ரொம்ப ஈஸியாக வளர்க்கலாம். கட்டிங்ஸ் மூலமாக வளர்க்கலாம். நான் பாருங்கள், இந்த மாதிரி கட்டிங்ஸ் மூலமாக தான் வளர்த்துருக்கேன். மெயின் பிளான்ட் வந்து நான் மீஷோவில் தாங்க ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன். 3 பிளான்ட் வாங்கினேன். ரொம்ப ரேட்டும் கம்மி தான். அந்த மாதிரி வாங்கி தொட்டியில் வச்சு வளர்த்ததுக்கப்புறம் அதுலேருந்து கட்டிங்ஸ் போட்டு சின்ன தொட்டியில் வச்சு மறுபடியும் வளர்த்துருக்கேன். பாட் பெருசாக இருக்கணும்னு ஒன்றும் அவசியம் இல்லைங்க. ஆரம்பத்தில் நீங்கள் வாட்டர் கேன்லேயே வச்சுக்கலாம். ஒரு 2-3 வருஷத்துக்கு அப்புறம் நீங்கள் பெரிய ட்ரம்மில் கூட வச்சுக்கலாம். நல்ல வெயில் வேணும் இதுக்கு. மாடி தோட்டத்தில் ஈஸியாக வளர்க்குறதுக்கும் இது ஆப்டாக தாங்க இருக்கும். இன்னும் தரையில் வச்சு நம்ம வளர்க்குறப்போ, மண்ணில் வச்சு வளர்க்குறப்போ இன்னும் நிறைய ஈல்டு கொடுக்கும். ட்ராகன் ஃப்ரூட்டை பொறுத்த வரைக்கும் மண் கலவை நீங்கள் ரொம்ப சிரமப்பட வேண்டாம். நம்மக்கிட்ட இருக்கிற மணல், கோகோ பீட்டும் ஏதாவது ஒரு உரம், சாண உரமோ ஏதாவது ஒன்று மிக்ஸ் பண்ணி நம்ம கொடுத்தோன்னா போதுங்க, நல்லாவே வளரும். என்னோடய பிளான்ட்டு பார்த்திங்கன்னா நான் அப்படி தான் வச்சுருக்கேன். இது வச்சு 3-4 வருஷம் ஆயிடுச்சுங்க. நம்ம வைக்கிறப்போ சின்ன தொட்டியில் வச்சுட்டு கூட அதுக்கப்புறம் மாற்றி வச்சுக்கலாம். வாங்க, இதுக்கு என்னென்ன உரம் கொடுக்கலான்னு பார்க்கலாம். நம்ம வீட்டில் தினப்படி சமைக்கிறப்போ வேஸ்ட் ஆகிற காய்கறி கழிவெல்லாம் மண்ணோடு சேர்த்து மக்க வச்சு அந்த மண்ணை வந்து ஒரு புடி நம்ம போட்டுட்டு வரலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம காய்கறி வேஸ்ட்டை தண்ணியில், அதாவது அரிசி கழுவுற தண்ணி, பருப்பு கழுவுற தண்ணி, நம்ம சாதம் வடிக்கிற கஞ்சி தண்ணி, இதெல்லாத்தையும் ஊற்றி ஒரு 2-3 நாள் புளிக்க வச்சு அதை வடிகட்டி அதையும் நம்ம ஸ்ப்ரே பண்ணலாம். இல்லாட்டி வேருக்கும் கொடுத்துட்டு வரலாம். அப்படி கொடுத்துட்டு வரும்போது நம்ம செடிக்கு தேவையான உரம் அதுக்கு கிடச்சிரும். ட்ராகனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தினம் தண்ணி விடணுன்ற அவசியம் இல்லைங்க. வாரத்தில் 3 நாள் விட்டால் போதும். அதுலேயே வந்து அதுக்கு தேவையான சத்தெல்லாம் கிடச்சிடும். மண்புழு உரம் அது ஒரு நாள் கொடுங்க. மாற்றி மாற்றி நீங்கள் உரம் கொடுத்துட்டு வரலாம். அப்படி கொடுக்குறப்போ செடியும் நமக்கு நல்ல பசுமையாக இருக்கும். அதுக்கு சத்து பத்தாத போது இதோட கலர் பார்த்திங்கன்னா எல்லோயிஷாக மாறிட்டுருக்கும் தண்டெல்லாம். அப்போ நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தேவையான சத்து உரமாக கொஞ்சம் கொடுத்திங்கன்னா போதும். இந்த காய் வந்து முதல்ல சின்ன சின்ன அரும்பரும்பாக வர ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் அதுலேருந்து பூ வரும். பூ வந்ததுக்கப்புறம் பேக் சைடில் தான் உங்களுக்கு பழம் வர ஆரம்பிக்கும். இதோட பூ வந்து பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்குங்க. நல்ல பெரிய சைஸில் பூக்கும். இது எப்பயுமே ஈவினிங்கில் ஒரு 7 மணிக்கு தான் மலர ஆரம்பிக்கும். மறுநாள் காலையில் 6-7 மணிக்கெல்லாம் மூடிக்கும். இதுக்கு வெயில் ரொம்ப அதிகமாக இருக்கணுங்க. ட்ராகன் ஃப்ரூட்டை பொறுத்த வரைக்கும் வெயில் எவ்வளோ நல்லா படுதோ அவ்வளோ பசுமையாக இருக்கும் செடியும். நமக்கு தேவையான போது தண்ணியும் வந்து நம்ம விட்டுக்கலாம். ஈவினிங்கில் விடுறீங்களோ மார்னிங்கில் விடுறீங்களோ எப்போ வேணாலும் நீங்கள் தண்ணி விட்டுக்கலாம். நான் எப்போயுமே ஈவினிங் டைமில் தாங்க செடிக்கெல்லாம் தண்ணி கொடுப்பேன். உரம் கொடுக்கும்போதும் ஈவினிங்கில் கொடுக்கறது தான் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். மார்னிங்கில் கொடுத்துட்டு நீங்கள் தண்ணி சரியாக விடலைன்னா செடிக்கு வந்து கருக ஆரம்பிச்சிடும். ஈவினிங்கில் நீங்கள் உரம் கொடுத்துட்டு தண்ணி விட்டு நல்லா தளர தண்ணி விட்டுட்டிங்கன்னா ஒரு 2 நாள் கழித்து மறுபடியும் தண்ணி விட்டிங்கன்னா போதும். எப்பயுமே ட்ராகன் வந்து படறதுக்கு நம்ம நல்லா வசதி பண்ணி கொடுக்கணுங்க. செவுத்தோரமாக இருந்ததுன்னா அது செவத்துலேயே பிடிச்சிக்கிட்டு வேர் ஊனி அதில் வர ஆரம்பிச்சிடும். நம்ம மாடி தோட்டன்றதுனால நம்மளுக்கு இடம் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அப்போ வந்து நீங்கள் கொம்பு ஏதாவது வச்சு கட்டி விடலாம். இந்த மாதிரி கயிறு வச்சு கட்டி விடலாம். நான் அப்படி தான் வச்சு வளர்த்துட்ருக்கேன் என்னோடய செடியை. தரையில் வைக்கிறப்போ ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. ஒரு தூண் ஏதாவது நடுவில் வச்சு நீங்கள் 4 பக்கம் கொம்பு கட்டி விட்டிங்கன்னா அதில் படர்ந்துக்கும். ஆரம்ப காலத்தில் உங்களுக்கு ஈல்டு வந்து கம்மியாக தாங்க இருக்கும். முதல் வருஷத்தில், 2வது வருஷத்தில் பழத்தோட சைஸுமே உங்களுக்கு சின்னதாக தான் கிடைக்கும். போக போக செடி முத்தவும் நல்லா வளர்ந்தால் தான் உங்களுக்கு நல்ல பெரிய பெரிய பழமாக கிடைக்கும். இந்த மாதிரி காய் வந்து உங்களுக்கு பழுக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். நம்ம கொடுக்குற உரத்தை பொறுத்தும் நம்ம அதுக்கு பண்ணுற வசதியும் செடியோட கொடி படற தன்மையும் பொறுத்து தாங்க நம்மளுக்கு காய் நிறைய வரும். அதுக்கப்புறம் பழுத்துதுன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். என்னோடது வந்து பார்த்திங்கன்னா இந்த பிங்க் கலர் தான். மேலேயும் உள்ளேயும் ஒரே கலரில் தான் இருக்குது. ஆனால்
இதுலேயே வந்து மேலே எல்லோ கலர்லேயும் இருக்கும், உள்ளே ஒயிட்டில் இருக்கும். மேலே இந்த கலர் வச்சு உள்ளே ஒயிட் கலரும் இருக்குது. எங்ககிட்ட இந்த ஒரு கலர் தாங்க இருக்குது. ஆனால் மீஷோவில் வாங்குறப்போ 3 கலர் இருக்குதுன்னு சொல்லி தான் செடி விற்றாங்க, வாங்கினேன். பட் ஆனால் ஒரு கலர் தாங்க எனக்கு இருக்குது. எந்த கலராக இருந்தானாங்க, டேஸ்ட் எப்படி இருக்குன்றது தான் நம்மளுக்கு முக்கியம். இது நல்லாவே டேஸ்ட் இருக்குது, நல்லா ஸ்வீட்டாக இருக்குது இந்த பழம். நம்ம தோட்டத்திலே வச்சு நம்ம அறுவடை பண்ணி நம்ம அதை சாப்பிடும்போது நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். குழந்தைங்களுக்கு இந்த ட்ராகன் ஃப்ரூட் ரொம்ப பிடிக்கும். அதுக்காவது நம்ம மாடி தோட்டத்தில் இதை வளர்க்கலாங்க. பாருங்கள் எவ்வளோ பெருசு பெருசாக இருக்குது, எவ்வளோ ஈல்டு இருக்குதுன்னு பாருங்கள். நம்ம வீடியோவை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். பாருங்கள் உள்ளே எவ்வளோ கலர் அழகாக இருக்குது பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.